போட்டுடா. நான் இதுலேயே சூப்பராக இருக்கும். அது கேமரா தெரியாது தெரியல, அதனால அப்படி அந்த போட்டு காணத்தியா போட்டல காணத்தானே குரல் கேட்பானு அவனா தெரியல பஸ் எங்க போடுறது கொசு தான் பஸ். இது விடு கவுச்சியா இருக்கு, இதெல்லாம் வருது நான் தவிர்த்துதான். நம்ம வீட்டுக்குள்ளே பாத்தியா, வீட்டுக்குள்ளே கொசு அதிகம் தான். ஏவா கூட பிடிக்குமா தம்பி? நம்ம கூட வெட்டி போடு தலைய. அதேவா மீன் வெட்டுறது லேட் ஆகல, புரியுதா? செதில் அடிதான் லேட் ஆகும். அம்மா கடல் வராளுமா, கடை வரா சொல்லுவாங்க. அஞ்சத்தெல்லாம் இதுக்கு அப்புறம் தான் அஞ்சரை வவால்லாம். என்னம்மா? ஆமாம், லட்டில் ஒரே ஒரு முள்ளு மட்டும்தான். இன்னொரு மீன் எதுனா பெரிய மீன் அது, அது பெரிய மீனா? ஆமாம். போட்டா இது போட்டா இதானே எடுத்தோம். போட்டா இதானே எடுத்தோம். ஆமாம், இதான் அது இதான் போட்டது. இன்னொரு பையன் எங்கே வந்தா அங்கதான் இருக்கும் மீன் வந்தா மலைகளாக அவன் என்ன பண்றான், அதுக்கு என்ன பண்றான்? எங்க இருக்கிற நீ? அது மட்டும் இப்ப எங்க இருக்கிற? மீன் அட்ரஸ் தான் இருக்கிறப்பா பழைய கலரம். மீன் எதை மீன் போச்சு அன்னைக்கு என்ன பண்ணுறது? யாரோ ஒருத்தங்க மீன் விட்டுவாங்க, மீனையே பார்த்துக்கிறாங்க. அவங்க மீன் கொடுப்பாங்க 3 பாறை, அவ்வளோ பெரிய பாறை. எத்தனை மீனா இருக்கு சுத்தம்? என்ன இல்லையா? இனி வேணா 2 பேரா பிடிச்சி போடலாம். அதுதான் போடுறேன், நானே போடுறேன். 5 மீனா ரொம்ப மெலிசாலாம் போடுறேன். மெலிசா போட்டா மொறுமொறுன்னு ஆயிடுது, மடிச்சிக்குது வேற ஸ்பேஸு. கடவுளா பீஸ் கம்மியாக கிடைக்கும் நம்மளுக்கு. அவன் கேட்டால் எடுத்து சொல்லிப்பான், மனசு கேட்க மாட்டேன். நெருங்கிட்டு பெரிய கட்டியாக தெரியும். பெரிய கட்டி தான் எடுக்கலான்னு பார்த்தா சரி. அந்த போன வாரம் நிறைய ஒரு 5 துண்டு கூட வராது. குழம்புக்கு தானே இந்தாப்பா தானே. ஆனால் நான் இந்த தலையாக தானே விட்டுறேன் கவரில்.
குழம்புக்கு தானே? இல்லை நம்மளுக்கு இல்லைண்ணா. அந்த பெரிய பெரிய கடவரா வெட்டணும்னா கொஞ்சோண்டு பீஸாக எடுத்துறேன். போன தண்ணுக்கு அவனே விட்டான் கொஞ்சம். ஒரு 5 துண்டு கூட வராது. 5 துண்டு கூட கிரேஸ் போட மாட்டேன்பா, குழம்புக்கு தான்ப்பா. கிரேஸ் போனால் எங்கள் பசங்களுக்கு அறுத்து தான் சாப்பிடுங்க. ஒரு சின்ன பொண்ணு பெரிய பொண்ணு இருப்பாரு, குழம்புன்னு சாப்பிட மாட்டேங்குது. குழம்பு முண்டு வைக்க வேண்டாக்குப்பா அதுக்கு. மீன் வெட்டுறவங்க பொண்ணு மீன் சாப்பிட மாட்டேங்குது. ஆனால் மொத்தம் 11 மீன்ண்ணா. 11 எடுத்துன்னு தெரியல. நான் அந்த மீனை சரியா என்னையே வந்தேன் நிப்பாட்டிங்க. என்னண்ணா என்னண்ணா $100மா? அப்படியே பார்த்துக்கலாம். 5 இது நிறைய இருக்கா? 100 பீஸ் மேலே வரும். என்னண்ணா? என்ன பண்ணணும் இப்போ? கவர்மெண்ட்மா நல்லா வாங்கண்ணா. என்ன தோறு வருங்கண்ணா? அதில் போடுங்க. 2 வீடாக மொத்தமாக தூக்கி போடுங்க. இது வரேன். என்னடா இது இப்போ முக்கியம் ஒரு டெய்லியும் இது ஒரு பெரிய பிரச்சனையாக போயிடுது. அப்படிதான் ஓகே. என்னண்ணா இது ஃப்ரீயும் அதுக்குள்ள? ஆனால் கொடுங்க. இருக்கு வீரல் பொங்கி கீழே. ஆனால் கொடுண்ணா. எவ்வளோ சொல்லலாம்? 250 ரூபா கொடுண்ணா. சரிண்ணா நீங்கள் எடுங்க. இந்த பக்கம் வாங்க. மீன் பரவாயில்ல, மீன் சூப்பராக இருக்குது. விலை மட்டும் தான் 1200 இருக்கும். எவ்வளோ வாங்க? ஆ புரியல? 900 தாராளமாக வாங்கலாம். 1000 ரூபாய்க்கு மேலே தான் அந்த மீன். போனீங்கன்னாங்க சரி ஃபைட் பண்ணி வாங்கிட்டேன். 1200 சொன்னாங்க. 1200? அப்போ நான் சொன்னது 900 வாங்கினேன். நீங்கள் அவங்க சொன்னது கம்மி. சரி போனீங்கன்னாங்க ஃபைட் பண்ணி வாங்கிட்டேன். ஏன்னா அவங்க சொன்ன ரேட்டு கம்மி. ரெண்டா போடுனா போதுமா? செவில்லாம் எடுத்துரு. 2 மட்டும் போட்டு. ஓ வாங்க. என்னம்மா கிலோமா? ஓ அதான் இப்படி சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஏன்னா இது பொடி பொடியாக இருக்குது சார். நல்லா இருக்கு இப்படி சாப்பிட்டா. தேங்க்யூ.